காவல் ஆய்வாளர் கார்த்திக் டெஸ்கில் சாய்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டிருந்தார். அவர் முன் பரவியிருந்தது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் விவரம் நிறைந்த வழக்கு கோப்புகள். நாற்காலியின் கைப்பிடியில் சார்ந்திருந்த அவரது வலது கையில் சிறிய விரலில் ஒரு வெள்ளை தழும்பு தெரிந்தது. 3 நாட்களாக தொடர்ந்த 3 கொலைகள், ஒவ்வொன்றும் வெவ்வேறு இடங்களில், ஆனால் ஒரே மாதிரியான தடயங்கள். ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவரின் நெற்றியிலும் காவி நிற பூச்சு பூசப்பட்ட ஓம் குறி. ஒவ்வொரு கொலை இடத்திலும் ஊதா நிற பட்டு துணியில் ஒரு பழைய தமிழ் பாடல் வரி கிடைத்தது. நிழல்கள் பேசும், நீ உன்னை மறந்தாய். அவரது டெஸ்க் போனின் தொடர்ந்த மணியோசை அவரை உதைத்தெழுப்பியது. சார், 4வது சோமசுந்தரம் பார்க் அருகே. பாதிக்கப்பட்டவர் பெயர் தெரியவில்லை. ஆனால் கம்பியின் மறுபக்கத்தில் இருந்த கான்ஸ்டபிளின் குரல் தடுமாறியது. ஆனால் என்ன? அவர் கையில் உங்களுடைய விசிட்டிங் கார்டு இருந்தது சார். மடித்து வைக்கப்பட்டிருந்தது. கார்த்திக் உடல் முழுவதும் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. அவர் விரைந்து எழுந்தார். வழக்கமான டெஸ்க் ஜோக்குகள் அல்ல இது. இது நேரடியான சவால். சோமசுந்தரம் பார்க் கேரள வடிவமைப்பில் அமைந்த ஒரு சிறிய, அமைதியான பூங்கா. இப்போது அது மஞ்சள் நாடா மற்றும் பளிச்சிடும் ப்ளூ லைட்களால் சூழப்பட்டிருந்தது. மரத்தடியில் ஒரு மனிதன் மல்லாந்து கிடந்தான். அந்த வயதானவரின் நெற்றியில் மற்ற கொலைகளைப் போலவே ஓம் குறி தெரிந்தது. அவர் கையில் இறுக பிடிக்கப்பட்டிருந்தது கார்த்திக்கின் விசிட்டிங் கார்டு. இன்ஸ்பெக்டர் கார்த்திக், குற்றப்புலனாய்வு துறை. மருத்துவ தணிக்கையாளர் விஜய், பழைய நண்பர், கார்த்திக்கின் அருகே வந்தார். காலம் கடந்த இரவு 11 முதல் 1 மணிக்குள். அதே முறை. இதய நிறுத்தம். நோயாளிக்கு எந்த உடல் தாக்கமும் இல்லை. ஏதோ ஒரு வகை நச்சு அல்லது மருந்து இருக்கலாம். டாக்சிகாலஜி ரிப்போர்ட்டுக்கு காத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஓம், இது காவி அல்ல கார்த்திக். இது. அவர் தயங்கினார். சொல்லுங்கள். இது உண்மையான இரத்தம். உலர்ந்த இரத்தம். சில மந்திர தந்திர ரீதியான சடங்குக்கான பொருளாக இருக்கலாம். ஓர் இளைஞன் காவல் அதிகாரி ஒரு சிமெண்ட் பெஞ்சில் கிடந்த ஊதா பட்டு துணியை பிளாஸ்டிக் பையில் வைத்து கொண்டு வந்தான். மீண்டும் அதே பாடல் வரி. நிழல்கள் பேசும், நீ உன்னை மறந்தாய். ஆனால் இந்த முறை அதன் கீழே ஒரு எண் இருந்தது. 2004 கீழ் 12. பாதிக்கப்பட்டவர் யார்? கார்த்திக் கேட்டார். அடையாளம் காணப்படவில்லை சார். ஆனால் அவர் தோற்றத்தில் ஒரு யோகா ஆசிரியர் அல்லது ஏதோ ஒரு ஆன்மீக குருவை போல் தெரிகிறார். கார்த்திக்கின் மனதில் ஒரு நினைவு பளிச்சிட்டது. 12 வருடங்களுக்கு முன், 2004. அவர் இன்னும் ஒரு ஏடிசியாக இருந்தபோது ஒரு வழக்கு. ஒரு சாமியார், சுவாமி அருள்நந்தி என்ற பெயர், புகார் இல்லாமல் காணாமல் ஆனார். குடும்பம் அதிக முயற்சி எடுக்கவில்லை. அவர் அடிக்கடி திடீர் யாத்திரைகள் செல்வதாக கூறினர். ஆனால் அந்த வழக்கின் கோப்பு எண், அது 2004 கீழ் 12 தான். மனதில் ஒரு பெரிய மின்சாரம் பாய்ந்தது. கார்த்திக் பழைய கோப்புகளை தேடினார். 2004 கீழ் 12 கோப்பு காணவில்லை. கணினி வரலாற்றில் அது அணுகப்பட்டதாகவும் பின் நீக்கப்பட்டதாகவும் பதிவு இருந்தது. மனித ஊழல் கோப்பை மட்டுமே செய்திருக்க முடியும். அவர் அந்த காலத்தில் பணிபுரிந்த மூத்த ஆய்வாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அருள்நந்தி வழக்கா? ஓ, அது பெரிய விஷயமே இல்லை. அந்த மனிதர் தன்னைத்தானே கொன்று கொண்டார் என்று நினைக்கிறேன். மலையில் இருந்து விழுந்தார் என்று யூகம். உடல் கிடைக்கவில்லை. அவர் ஒரு சிறிய வட்டத்தினருக்கு சொந்தமான ஒரு ஆசிரமத்தை நடத்தினார். உண்மையான அறிவு சங்கம் என்று அழைக்கப்பட்டது. கொஞ்சம் விசித்திரமானது. ஆனால் வன்முறை எதுவும் இல்லை. நீ ஏன் கேட்கிறாய்? இப்போதைய கொலைகளுடன் ஏதோ தொடர்பு இருக்கலாம். மூத்த அதிகாரி பலத்த சிரிப்பு சிரித்தார். கார்த்திக், நீ எப்போதும் பின்னங்களை இணைக்க முயற்சி செய்கிறாய். இது வேறு. ஒருவேளை யாரோ உன்னுடைய பழைய வழக்குகளை படித்து உன்னை குழப்ப முயற்சிக்கிறார்கள். ஆனால் கார்த்திக்கின் உள்ளுணர்வு அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் அந்த ஆசிரமத்தை பார்க்கச் சென்றார். அது இப்போது கைவிடப்பட்ட ஒரு பழைய பங்களா. கேட்க முடிந்ததெல்லாம் சுவாமி அருள்நந்தி ஒரு சக்தி வாய்ந்த, கட்டுப்பாட்டு மனப்பான்மை கொண்ட தலைவர் என்றும் அவரது சில சீடர்கள், குறிப்பாக இளைஞர்கள், அவரிடமிருந்து விலகிச் சென்றதாகவும் தெரிய வந்தது. ஒரு பெயர் மீண்டும் மீண்டும் வந்தது, கல்யாணி. அவள் ஒரு 17 வயது பெண், சுவாமியின் மிக நெருக்கமான, தனிப்பட்ட உதவியாளர். அவள் கூட 2004 இல் காணாமல் ஆனாள்.
அவளது குடும்பம் வெளியூரைச் சேர்ந்தது, மேலும் அவர்கள் புகார் அளிக்கவில்லை என்று நினைக்கப்பட்டது. அடுத்த இரவு 5வது பாதிக்கப்பட்டவர் கண்டுபிடிக்கப்பட்டார். ஒரு ஓய்வு பெற்ற கல்லூரி வரலாற்று பேராசிரியர். அவரது நெற்றியில் ஊதா பட்டில் மீண்டும் அந்த பாடல். ஆனால் இந்த முறை எண் 2408. மற்றொரு பழைய காணாமல் ஆன வழக்கு. ஒரு வெளியூர் மாணவன். அவனுடைய குடும்பம் தீவிரமாக புகார் அளித்தது, ஆனால் புலன் விசாரணை எதுவும் நடக்கவில்லை என்று கூறினர். கார்த்திக் புரிந்து கொண்டார். கொலையாளி 2004 இல் காணாமல் போனவர்களை தொடர்பு கொண்டிருந்தார். ஆனால் இப்போது கொல்லப்படுபவர்கள் யார்? அவர்கள் அந்த நபர்களா? இல்லை, வயது பொருந்தவில்லை. பின்னர் யார்? டாக்சிகாலஜி ரிப்போர்ட் ஒரு அதிர்ச்சியை தந்தது. பாதிக்கப்பட்டவர்களின் இரத்தத்தில் அதிக அளவு அட்ரோபின் கண்டறியப்பட்டது. இது ஒரு விஷமற்று, ஆனால் அதிகமாக வழங்கினால் இதய நிறுத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த முக்கியமான விவரம், ஊசி குத்திய தடம் எதுவும் இல்லை. நஞ்சு எப்படி நிர்வகிக்கப்பட்டது? கார்த்திக் கொலை இடங்களை மீண்டும் பார்வையிட்டார். அனைத்தும் பொது இடங்கள், ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒளி விளக்குகள் இல்லாத இடங்கள். அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட வகை மரம் அல்லது புதர் அருகில். 3வது இடத்தில் அவர் கவனித்தார், புதரில் ஒரு சிறிய, கையால் செய்த மண்பாண்டம் மறைக்கப்பட்டிருந்தது. மிகவும் கவனிக்க முடியாதது. அதற்குள் ஒரு சிறிய ஊதுபத்தி இருந்தது, ஆனால் அது எரிந்த வாசனை இல்லை. இது ஒரு வகை தூபம் போல் தோன்றியது. லேப்ரோரடரிக்கு அனுப்பப்பட்டது. தூபத்தில் மிக அதிக அளவு அட்ரோபின் இருந்தது. இது ஒரு வகை மூலிகையிலிருந்து பெறப்பட்டது, அது வெப்பத்தில் ஆவியாகும். கொலையாளி பாதிக்கப்பட்டவரை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும்படி ஏமாற்றியிருக்க வேண்டும். தூபத்தை ஏற்றியிருக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர் அதை சுவாசித்து நஞ்சை உள்ளிழுத்திருக்க வேண்டும். ஒரு அமைதியான, மருத்துவரால் கண்டறிய முடியாத கொலை முறை. ஒரு சாமானியன் இதைச் செய்திருக்க முடியாது, விஜய் சொன்னார். இதற்கு மூலிகை மற்றும் நச்சு வேதியியல் பற்றிய ஆழமான அறிவு தேவை. ஒரு மருத்துவர், ஒரு மருத்துவ மாணவர், அல்லது ஒரு பாரம்பரிய வைத்தியர். 2004 இல் இருந்து ஆசிரமத்துடன் தொடர்புடைய ஒரு பெயர் கார்த்திக்கின் மனதை துளைத்தது, கல்யாணி. அவளுடைய குடும்பம் பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் என்று அந்த பழைய புலனாய்வில் சிறிய குறிப்பு இருந்தது. கொலையாளியின் வடிவம் இப்போது தெளிவாக தொடங்கியது. ஆனால் உறுதிப்பாடு தேவை. கார்த்திக் ஒரு தந்திரம் செய்தார். ஊடகங்களுக்கு ஒரு தகவலை வெளியிட்டார். 2004ஆம் ஆண்டு, உண்மையான அறிவு, ஆசிரமத்துடன் தொடர்புடைய ஒரு பழைய புலனாய்வு தொடர்பாக காவல்துறைக்கு உதவி தேவை. இன்று அவர் கல்யாணியின் புகைப்படத்தை வெளியிடவில்லை, ஆனால் ஆசிரமத்தின் விவரங்களை வழங்கினார். பதில் விரைவாக வந்தது. ஒரு மூத்த பெண் தன்னை கல்யாணியின் அத்தை என்று கூறிக்கொண்டு கார்த்திக்கை சந்திக்க வந்தார். அவர் உண்மையில் கல்யாணியின் பாட்டி என்று பின்னர் தெரியவந்தது. அவள் செத்துவிட்டாள் என்று அந்த பெண்மணி கண்ணீர் வடித்தார். 2004 இல் அந்த சாமியாரால் தான் கல்யாணி அவரை எதிர்த்தாள். அவர் சீடர்களை கட்டுப்படுத்தும் வித்தைகளைச் செய்தார். வெறும் ஆன்மீகம் அல்ல, மனதை கட்டுப்படுத்தும் மருந்துகள், தூபங்கள். கல்யாணி அதை கண்டுபிடித்தாள். அவர் அதை வெளிக்கொண்டுவர போவதாக மிரட்டினாள். பின்னர் ஒரு நாள் அவர்கள் இருவரும் மலையில் இருந்து விழுந்ததாக சொன்னார்கள். ஆனால் கல்யாணியின் உடல், அதில் கூட மிகவும் காயங்கள் இருந்தன. ஊசி குத்திய தடங்கள். நாங்கள் புகார் அளித்தோம், ஆனால் யாரும் கேட்கவில்லை. சாமியார் செல்வாக்கு மிகுந்தவர். வழக்கை மூடிவிட்டார்கள். கல்யாணிக்கு ஏதேனும் குறிப்பிட்ட வெறுப்பு இருந்ததா? கார்த்திக் கேட்டார். ஆம், அவள் ஒரு கேள்விக்குரிய பெண். அவள் எப்போதும் நிழல்கள் பேசும் என்ற பழைய திரைப்பட பாட்டை பாடுவாள். அவள் சொல்வாள், பாட்டி, ஒவ்வொரு மனிதனின் நிழலும் அவர்களின் மறைக்கப்பட்ட உண்மையை பேசும். நாம் கேட்க தயாராக இருக்க வேண்டும். கார்த்திக்கின் ரத்தம் உறைந்தது. பாடல் வரி. அவள் ஏதாவது சேகரிப்பாளா? புகைப்படங்கள், குறிப்புகள். ஆம், ஒரு டைரி, ஒரு சிவப்பு நிற கவர். ஆனால் அது அவளுடன் மறைந்துவிட்டது. கார்த்திக் வீட்டிற்கு திரும்பியபோது இரவு 8 மணி. அவர் தனது அறைக்குள் நுழைந்தபோது ஒரு மெல்லிய, இனிமையான வாசனை காற்றில் இருந்தது. ஜாஸ்மின் மற்றும் சிறிது காரம். அவர் விளக்கை ஆன் செய்தார். அவரது டெஸ்க் மேல் ஒரு சிவப்பு நோட்டு புத்தகம் இருந்தது. கல்யாணியின் டைரி. அதன் அடுத்தில் ஒரு ஊதா பட்டுத் துணி. புதியது. அதில் எழுதப்பட்டிருந்தது, கடைசி நிழல் பேசும். இன்று இரவு காலை 11:30.
பழைய ஆசிரமம். வா ஒருவனாக. இது ஒரு பொறி. தெளிவாக. ஆனால் அவரால் தவிர்க்க முடியவில்லை. அவர் ஆயுதம் எடுத்தார், ஒரு காரை அமர்த்தினார் மற்றும் அதிரடி படையினருக்கு ஒரு தகவலை அனுப்பினார், ஒரு மணி நேரத்திற்குப் பிறகு அவரது இருப்பிடத்தை பின்தொடரவும். பழைய ஆசிரமம் இருண்டு நிசப்தமாக இருந்தது. சுவாமி அருள்நந்தியின் பழைய அறை இப்போது வெறும் சுவர்களும் ஒரு உடைந்த மேசையும் மட்டுமே. நிலா ஒளி சாளரத்தின் வழியாக வந்து தரையில் ஒரு வெள்ளை பகுதியை உருவாக்கியது. காலை 11:29. அறையின் மறுபுறம் ஒரு நிழல் நகர்ந்தது. ஒரு உயரமான மெல்லிய உருவம். ஆனா பெண்ணா? உறுதியாகச் சொல்ல முடியவில்லை. ஒரு கூட்டை போன்ற குரல் ஒலித்தது. நிழல்கள் பேசுகின்றன. இன்ஸ்பெக்டர், நீ உன்னை மறந்தாயா? நான் உன்னை மறந்ததில்லை, கல்யாணி, கார்த்திக் சொன்னார். அவரது கைப்பிஸ்டலின் கைப்பிடியை தொட்டது. நீ இறந்துவிட்டதாக நினைத்தேன். ஒரு மெல்லிய சிரிப்பு. கல்யாணி 2004 இறந்துவிட்டாள். அவளுடன் சேர்ந்து அவளது நம்பிக்கை, அவளது அப்பாவித்தனம் எல்லாமே இறந்துவிட்டன. நான் அவளின் நிழல் மட்டுமே. அவள் பதிவு செய்த உண்மைகளின் நிழல். நீ இந்த கிழவர்களை ஏன் கொல்லுகிறாய்? அவர்கள் யார்? அவர்கள் நிழல்கள்தான். சுவாமி அருள்நந்தியின் ஆசிரமத்தின் நிர்வாக குழு. பணக்காரர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள். அவர்கள் தங்கள் பொழுதுபோக்கிற்காக, தங்கள் மனச்சோர்வை தீர்க்க இளைஞர்களின் வாழ்க்கையுடன் விளையாடினார்கள். அவர்கள் மருந்துகளை வழங்கினார்கள், சோதனைகளை நடத்தினார்கள். கல்யாணியும் மற்றவர்களும் எலிகளாக இருந்தார்கள். 2004 நடந்த விபத்து ஒரு விபத்து அல்ல. அது சுத்திகரிப்பு. அவர்கள் எங்கள் குரல்களை அடக்கினார்கள். உங்கள் போன்றோர் அவற்றை கேட்க மறுத்துவிட்டார்கள். எனவே இப்போது அவர்களின் நிழல்கள் பேசுகின்றன. அவர்கள் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்கள் ஒப்புக்கொள்வதற்கு முன்பே நீ அவர்களை கொன்றாய். அல்ல, அவர்கள் தூபத்தை சுவாசித்த பிறகு அட்ரோபின் மட்டுமல்ல, ஒரு உண்மை பேச்சு மருந்தும் இருந்தது. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்ததை முழுமையாக ஒப்புக்கொண்ட பிறகே இறந்தார்கள். அவற்றை நான் பதிவு செய்தேன். அவர்களின் குரல்கள் இந்த டைரியில் உள்ளன. நியாயத்தின் ஒரே வடிவம் இதுதான். கார்த்திக் தனது பிஸ்டலை உயர்த்தினார். இது நியாயம் அல்ல, இது பழிவாங்கும் தன்மை. நீ இப்போது நிறுத்த வேண்டும். உன்னை சரணடையச் செய். இது முடிந்துவிட்டது, நிழல் சொன்னது. கடைசி நிழல். யார்? நீங்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டும், இன்ஸ்பெக்டர். 2004 கீழ் 12 வழக்கை நீக்கியவர். 3 மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற மூத்த ஆய்வாளர். அவர் சுவாமியின் சகோதரர். அவர் ஆசிரமத்தின் பாதுகாப்பாக இருந்தார். எங்கள் அழிவுக்கான வழிகளை மறைத்தார். மூத்த அதிகாரி. அவரது தொடர்ந்த சிரிப்பு. அவரது உதவியற்ற தன்மை. அவர் இன்று இரவு தனது பழைய காயங்களின் வலியால் இறந்துவிட்டார். இதய நிறுத்தம். அவருடைய நெற்றியில் இந்த ஓம் இல்லை. ஏனென்றால் அவருக்கு எந்த மனச்சான்றும் இல்லை. அவர் ஒரு வெற்று நிழல். நிழல் நகர்ந்தது. ஒரு பளபளப்பான பொருள் நிலா ஒளியில் பிரதிபலித்தது. ஒரு ஊசி. நிறுத்து. கார்த்திக் கத்தினார். நீங்கள் ஒரு நல்ல மனிதர், இன்ஸ்பெக்டர். நீங்கள் கேட்க முயன்றீர்கள். ஆனால் சில நேரங்களில் நிழல்கள் பேசுவதை விட வேறு வழியில்லை. கல்யாணியின் பாட்டியிடம் இந்த டைரியை கொடுங்கள். உண்மை உள்ளே உள்ளது. கார்த்திக் முன்னேறினார். ஆனால் அது மிக தாமதமாகிவிட்டது. நிழல் தனது கழுத்தில் ஊசியை குத்தியது. ஒரு விரைவான, திறமையான இயக்கம். ஒரு கடும் உரைப்பு, பின்னர் ஒரு விசித்திரமான அமைதி. நச்சு இல்லை. கூட்டை குரல் மெல்லியதாகியது. ஒரு தூக்க மருந்து. நீங்கள் உங்கள் குழுவை அழைத்துள்ளீர்கள். அவர்கள் வந்ததும் என்னை காணமாட்டார்கள். ஏனென்றால் நான் எப்போதும் இருந்தேன். ஒரு நிழல். கார்த்திக்கின் கண்கள் கனத்தன. அவர் தரையில் சரிந்தார். அவரது கடைசி பார்வையில் நிழல் சாளரத்திற்கு அருகில் நின்று நிலாவை பார்த்து கொண்டிருந்தது. அதன் உருவம் மெதுவாக வெளிர்த்து இருளில் கலந்தது. மறுநாள் காலை கார்த்திக் மருத்துவமனையில் விழித்தெழுந்தார். அவரை கண்டுபிடித்த குழுவினர் அவர் தனியாக இருப்பதாகவும் ஒரு சிவப்பு நோட்டு புத்தகம் மட்டுமே அவரது மார்பில் இருப்பதாகவும் கூறினர். மூத்த அதிகாரி இறந்த செய்தி வந்தது. இயற்கை காரணங்கள். கல்யாணியின் பாட்டிக்கு டைரி கொடுக்கப்பட்டது. அதற்குள் ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவரின் வாக்குமூலமும் விரிவாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவர்களின் குற்றங்களின் முழு விவரம். வழக்குகள் மீண்டும் திறக்கப்பட்டன. ஆனால் கல்யாணியை பற்றி எந்த தகவலும் இல்லை. இல்லை புகைப்படம். இல்லை பதிவுகள். ஒரு காவல் அறிக்கை கூட இல்லை.
அவள் ஒரு நிழலாக மாறிவிட்டாள். கார்த்திக் தனது அறையின் சாளரத்தில் நின்று கீழே உள்ள தெருவை பார்த்தார். பகல் நேரம். ஒவ்வொரு நடமாடுபவருக்கும் அவர்களுடன் ஒரு கரும் நீண்ட நிழல் இருந்தது. அவர் ஒருபோதும் கவனிக்காத ஒன்று. அவர் தனக்குள்ளேயே நினைத்து கொண்டார், நிழல்கள் பேசுகின்றன. நாம் இனிமேல் காது கொடுக்க மறுக்கக் கூடாது. காற்றில் மெல்லிய ஜாஸ்மின் வாசனை தொங்கியது.